வணக்கம் நண்பர்களே. ஆல்கஹால் கன்சம்ஷன், அதாவது மது அருந்துவதின் சதவிகிதம் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கும் என்று ஒரு சிறிய ஆய்வு செய்து பார்த்தோம் நம் சேனல் சார்பாக. தமிழ்நாட்டில் தான், இந்தியா முழுக்கங்கிறது அது வேறு, அது மில்லியன் கணக்கில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள் எத்தனை பேர், அடிக்ட் ஆனவங்க எத்தனை பேர், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. குடிப்பழக்கம் உள்ளவர்கள், அதற்கு குடி அடிமையானவர்கள், இரண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் என்று நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற அரசாங்க அமைப்பு எடுத்த ஒரு ஆய்வின்படி அவங்க தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, 46.5 மொத்த மக்கள் தொகை, 7 கோடி 6 கோடி 7 கோடி வச்சுக்கோங்க. இதில் 46.5% மக்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள். குடிப்பழக்கத்திற்கு இதில் 19% அடிக்டட் டு ஆல்கஹால், குடி அடிமைகள். அதில் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60 வயசு வரைக்கும். அவங்க அடல்ட் மேல்ஸ்னே போடுறாங்க. அது 50 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கிறாங்க, அல்லது 60 வயசு கூட வச்சுக்கோங்க. அவர்கள் எத்தனை பேர்? 19% பேர் குடி அடிமைகள். குடி அடிமைகளானவர்கள் எத்தனை பேர்? 19% தமிழ்நாடு மக்கள் தொகையில். 46.5 குடி பழக்கத்திற்கு ஆளானவர்கள். என்ன அடிப்படையில் தமிழக முதல்வர் தலைகுனிய விடமாட்டேன், தமிழர்களை தலைகுனிய விடமாட்டேன். ஐயா, போதையை போட்டு அடிமையானவன் தலை குனிந்து தான் நிற்பான். தலை குனிந்த தமிழர்களை வைத்து கொண்டு தான் நீங்கள் மற்ற புகழ் பாட முடியுமா? யாருக்காக திட்டம் தீட்டுகிறீர்கள்? யாருக்காக அரசாங்கம் திட்டங்களை அறிவிக்கிறது? எதற்காக அரசாங்கம் நடத்தப்படுகிறது என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இதில் எழுகிறது. நாங்கள் இவ்வளோ ரோடு போட்டோம், இத்தனை பஸ் ஸ்டாண்டை திறந்தோம், இத்தனை புது பஸ்ஸு வாங்கிவிட்டோம், இத்தனை பேருக்கு இலவசமாக பேருந்து பயணத்துக்கு இது கொடுத்தோம், கல்லூரி கட்டணம் கட்டணும், பள்ளி கட்டணம் இலவசம், இதுலேருந்து அதுக்கு போனால் இவ்வளோ மாதம் இளைஞர்களுக்கு இவ்வளோ உதவித்தொகை கொடுக்குறோம், மகளிர் உதவித்தொகை கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சாராயத்தையும் கொடுக்குறீங்க இல்லையா? அதில் அடிமைகள். நான் சொல்கிற ரெண்டு வித்தியாசப்படுத்திக்கிட்டேன். ஆனால் இந்த சதவிகிதம் வேறுபட்டு கொண்டே இருக்கும். காரணம், மது அருந்துதல் என்பது சூழல், அந்த மதுவின் தன்மை, அந்த அட்மாஸ்பியர், டெமோக்ராஃபிக்னு சொல்கிறாங்க, அந்த ஏரியா பொறுத்து மாறும். ஆனால் ஒரு சராசரியான அளவீடை இப்போ சொல்லிட்டேன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.